He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 2026 அந்த கோச்சார பலன்களினுடைய அடிப்படையில் இந்த வருஷம் இந்தந்த ராசிக்கு டாப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அது எந்தெந்த ராசி? மகரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது கடகம். என்ன சுக்கிரதசை நடக்கும்பாங்க. தனுசு லக்னத்தில் சுக்கிரதசை நடந்தால் நம்ம பிச்சை தான் எடுக்கணும், லிட்ரலாக பிச்சை எடுப்போம். அந்த மாதிரியான ஒரு மோசமான தசை சுக்கிரதசை. 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா விவசாயம் வேளாண்மை அப்படிங்கிறது 2026 தங்கத்தோட விலை கண்டிப்பாக பீக்குக்கு போகிறது உறுதி. ஸோ இன்றைக்கி ஒரு கிராம் நீங்கள் ஒரு 11,000 12,000 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மக்கள் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக 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 பெண்களுக்கு நிறைய க்ரோத் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி நல்ல மாற்றங்களை வந்து பெண்கள் சந்திப்பாங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம்ங்கிறது 2026 இருக்க காத்துட்ருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கிறவங்க, தனுசு ராசிக்காரங்க, தனுசு மீன லக்னக்காரங்க, கடகராசி கடக லக்னக்காரங்களாம் பொதுவாக 2026 எந்த செக்டார் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ண போகுதுன்னா கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், காப்பர் பீஸ் இதில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சனி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துலேயுமே நல்ல லாபம் இருக்கும். இரும்பு, ஆயில், பெட்ரோல், கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான இதில் வந்து இந்த 2026 பக்தியும் ஆன்மீகமும் எப்படி இருக்கும்? 2025 என்னன்னு சொல்கிற அளவுக்கு 2026 இருக்கும். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பிறக்க போகிற இந்த 2026 ஆண்டு நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் கவியா. மேம் நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு வந்து நீங்க வந்திருக்கீங்க, எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஐபிசி நேயர்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி மேம். என்னன்னா 2025 இறுதி அத்தியாயத்தில் இருக்கும். 2026 நோக்கி எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில எதிர்பார்ப்புகள், ஆசைகள், கனவுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த 2026 ஆண்டு பொதுவாக மக்களுக்கும் 12 ராசிக்காரங்களுக்கும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உலக அளவில் இந்த 2026 எப்படி இருக்கு மேம்? கண்டிப்பாக பொதுவாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நியூ இயர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு புது தெம்பு கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம். சரி என்னதான் இருந்தாலும் இந்த வருஷத்துலேருந்து நம்ம ஒரு நல்லா இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கையை வந்து எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த 2026 அப்படிங்கிறது பொதுவாக உலக அளவில் எப்படி இருக்குது? பார்டர் டென்ஷன்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து உலக நாடுகளுக்குள்ளே நிறைய இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உலக பொருளாதாரம் ஜிடிபி அப்படிங்கிறது வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ எக்கனாமிக்கலாக வந்து ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங்கில் தான் வேர்ல்டு வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு. ஸோ அந்த விஷயம் அதிகமாகும். உலக அளவில் பொல்யூஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு அப்படி என்ன பண்ணுவாருன்னா மாசுபடுத்துவார், நுண்கிருமிகளோட தாக்கத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்துவார். போன வருஷமே நம்ம ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லியிருந்தோம் வைரல் இன்ஃபெக்ஷன் தாக்கம் கொரோனா அளவு இல்லைனாலும் ஏப்ரலில் ஹிட் ஆகணும், அதே மாதிரி ஹிட் ஆயிருந்தது. ஸோ அதே மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மக்கள் அதிகமாக ஆட்படுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி போதை வஸ்துக்களுடைய பழக்க வழக்கங்கள் அதையும் குழந்தைங்க கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வர்றது யாருன்னா ராகு. அப்போ டீனேஜில் வந்து ராகு தசையெல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க எங்கே இருந்தாலும் கவனமாக இருந்துக்கணும். ஸோ உலக அளவில் அந்த போதை வஸ்துகள், அந்த சல்லாபங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அதிகமான ஒரு தாக்கத்தை வந்து ராகு கொடுப்பாரு. ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் எப்போவுமே வந்து நம்மளை கொஞ்சம் தப்பாக மேனிப்புலேட் பண்ணுற கிரகம் தான். கும்பம்ங்கிற ஸ்திர ராசியில் உட்காந்துருக்கிறதுனால பரவாயில்ல, இது எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் அப்படிங்கிறது ராகுவால் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து உலக அளவில் சொல்லிட்டீங்க, தமிழகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்களினுடைய வாழ்க்கையில் ஏற்றம் ஒரு பக்கம் இருந்தாலும் இரக்கமும் சில நேரங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி அவங்களுடைய போராடிக்கிட்டே இருக்காங்க. என்னைக்கு எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் வாழ்வாதாரம் சார்ந்த விஷயங்களும் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2026 பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா
ஸோ பொதுவாக நம்மளுடைய ஸ்டேபிள் இன்கம் அப்படிங்கிறது என்னென்னா அக்ரிகல்ச்சர். பொதுவாக இந்தியாவோட வந்து ஸ்டேபிள் இன்கமே வந்து அக்ரிகல்ச்சர் தான். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த விவசாயம் வேளாண்மை அப்படிங்கிறது அதிகப்படக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஸோ அதன் மூலமாக ஒரு நல்ல விளைச்சல் நல்ல லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக மக்களுக்கு கிடைக்க போகிறது உறுதி. தமிழ்நாட்டை நீங்கள் பொறுத்த வரைக்கும் கடக அட்சரேகை அப்படிங்கிறதுக்குரிய காரகமான கிரகம் யாருன்னா சந்திரன். கடகத்துக்கு அதிபதி சந்திரன் குருவோட சேர்ந்து நல்லா இருக்கும்போது தான் இந்த வருடம் பிறக்குது. போக ஜனவரி 3ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமி சந்திரன் ஆயிடுவார். ஸோ 2 நாளைக்கு முன்னாடியும் சந்திரனோட ஒளிங்கிறது வானத்தை பார்த்தீங்கன்னா இருக்க தானே செய்யும். அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறத 2026 எடுத்துக்கலாம். ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே குறையா இருந்தாலும் மக்களுக்குள்ள அவேர்னஸ் அப்படிங்கிறது அதிகமாக வந்துடும். ஸோ இப்போ இவ்வளோ நாளாக நம்ம ஒரு அரசியலில் இருந்திருக்கோம், அரசியல் களத்தை பார்த்துருக்கோம், நம்ம தேர்ந்தெடுத்தவங்க நமக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காங்கங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அப்படிங்கிறது எல்லாமே மக்களுக்கு வந்துடும். தன்னுடைய தேவையை தான் பூர்த்தி செஞ்சுக்கணும், நம்ம நல்லா இருந்துக்கணும், அரசு எப்படி இருக்கோ நம்ம முதல்ல நல்லா இருந்தால் தான் அடுத்த அரசுகிட்ட இருந்து நம்ம நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாங்கிற ஒரு அவேர்னஸோட மக்கள் வந்து நிறைய செயல்பட ஆரம்பிப்பாங்க. பெண்களுக்கு நிறைய க்ரோத் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பொருளாதார ரீதியாகவும் சரி உளவியல் ரீதியாகவும் சரி நல்ல மாற்றங்களை வந்து பெண்கள் சந்திப்பாங்க. அறிவு வளரும். பொதுவாக தமிழக மக்களிடையே நிறைய கான்ஷியஸ்னஸ், நல்ல அறிவு, நல்ல க்ரோத் அப்படிங்கிறது இருக்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியம். யார் ஆட்சி நடத்தினாலும் என்னென்ன மாற்றங்கள் எங்கே நடந்தாலும் நமக்குள்ளே வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது முதல்ல நம்மளை பாதுகாக்கும். நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் சரியில்லைனாலும் நம்மளை நம்ம சரியாக வச்சுக்கும் போது பெருவாரியான சங்கடங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் தமிழக மக்களிடையே கண்டிப்பாக நிலவும். நிச்சயமா மேம். மேம் இப்போ வந்து நீங்கள் அரசியல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தொட்டு காமிச்சிட்டீங்க. 2026 அப்படிங்கும் பொழுது மக்கள் அதிகமாக எதிர்நோக்கி காத்திருக்கிற விஷயம் என்னென்னா அரசியல் களம். அரசியல் களத்தில் மாற்றம் வருமா, இல்லை என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அரசியல் ரீதியாக எதிர்பார்க்கலாம்? அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் மாற்றம் வர்றதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. ஏன்னா இப்போ இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருடைய ஜாதகமும் நம்ம கையில் பெக்யூலியராக கிடையாது. இருக்கும் பட்சத்தில் நம்ம துல்லியமான பலன் சொல்லலாம். பட் பொது விதியாக பார்க்கும்போது அரசு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்குது. பட் மைனாரிட்டி வின்னிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக மேம். மேம் இப்போ பொதுவாக வந்து இந்த 2026 அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பெண்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. சுய தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை வந்து ஒரு ஒர்க்கில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அந்த வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் மேம்? ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ஐடி கம்பெனியில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கம்பெனிஸில் லே ஆஃப் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். 2026 அது எப்படி இருக்கும்? 2026 பொறுத்த வரைக்கும் ஐடி கம்பெனி ஐடி செக்டாருங்கிறது ஆல்ரெடி கொஞ்சம் சருகளில் தான் போயிட்டுருக்குங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி படிக்க ஸ்டார்ட் பண்ண குழந்தைங்க ப்ரெடிக்ஷனுக்கு வந்தவங்களுக்கு கூட ஐடி செக்டார் எடுக்க வேண்டாங்கிறது தான் நம்ம ப்ரெடிக்ஷனாக சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் ஐடி செக்டாரும் ஒரு டவுன்ஃபாலை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஹைலி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். ஏன்னா ஐடி தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னு உட்காந்துட்டு இருக்கிறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. ஸோ இந்த வருடமும் பெரிய அளவில் வந்து மாற்றங்கள் வந்து ஐடி செக்டார் டெக்னாலஜி துறைகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம். ஆனால் நிறைய பேர் தன்னை வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாற்றிக்கலாம். லைக் என்னன்னா உங்களுக்கு ஐடி செக்டாரில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறிக்கிறீங்க, இல்லை செகண்ட் இன்கம்க்கான ஒரு பகுதியை வந்து நீங்கள் தேடிக்கிறீங்கன்னா அதன் மூலமாக நல்ல ஒரு லாபம் அப்படிங்கிறது இருக்கும். பொதுவாகவே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம்ங்கிறது 2026 இருக்க காத்துட்ருக்கு. ஸோ அதனால் அதில் அவங்க நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டு ஒரு வேளை நீங்கள் இருக்கிற ஃபீல்டு ஐடின்னு இல்லை எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த ஃபீல்டு நமக்கு கை கொடுக்காதுன்னு தோன்ற பட்சத்தில் ஒரு செகண்ட் இன்கம்க்கான விஷயத்துக்கு எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் போய்க்கிறதுங்கிறது நல்லது. ஏன்னா பொதுவாக குருவும் சந்திரனும் வலுவாக இருக்கிற காரணத்தினால ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் 2026 ஏறுமுகமாக தான் இருக்க போகுது. ஸோ ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கிறவங்க, ஜாதகத்தில் குரு வலுவாக இருக்கிறவங்க, தனுசு ராசிக்காரங்க, தனுசு மீன லக்னக்காரங்க, கடகராசி கடக லக்னக்காரங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் இதுக்குள்ளே போய்க்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக மேம். இப்போ பொதுவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கும். 2026 வந்து ஒரு தனி மனிதர் எந்த விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் 2026 இறுதி பகுதியில் அவங்களுக்கு ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். பொதுவாக 2026 எந்த செக்டார் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ண போகுதுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், கோல்டு பீஸ், சில்வர் பீஸ், காப்பர் பீஸ் இதில் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல காசு இருக்குது எங்கே போடன்னு தெரிலனா தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணி வைங்க. இல்லை கொஞ்சம் கேல்குலேட்டிவ் ரிஸ்க் தான் எடுக்கணும்னா மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக நீங்கள் பிரித்து பண்ணுறது நல்லது. குரு உச்சமாக போகிறாரு. உச்சமாகக்கூடிய குரு தன்னோட வீட்டில் இருக்கிற சனியை பார்க்குறாரு. இங்கே சனி எவ்வளோ சேஃப் ஆகுறாருன்னு பார்த்தீங்கன்னா குரு வீட்டில் போய் உட்காந்துட்டு குரு பார்வையிலே உட்காந்துருக்கிறாரு. ஸோ நல்ல வீட்டில் உட்காந்து சென்ட்ரல் ஏசியை போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு சனி. அதனால் சனி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாத்துலேயுமே நல்ல லாபம் இருக்கும். இரும்பு, ஆயில், பெட்ரோல்,
மினரல் கெமிக்கல்ஸ் இந்த மாதிரியான இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதன் மூலமாக ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் ஹெவி மெட்டல்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் அதன் மூலமாக நல்ல லாபம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். கண்டிப்பாக மேம் இப்போ 2025 வந்து ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட விலையில் இருந்த தங்கம் இன்னைக்கு வந்து 95,000 தொடுகிற அந்த நிலைமைக்கு போயிருக்கு அப்படிங்கும் பொழுது 2026 தங்கத்தினுடைய விலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? 2026 தங்கத்தோட விலை கண்டிப்பாக பீக்குக்கு போகிறது உறுதி. தங்க விலை வந்து கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறத சொல்கிறத வந்து நம்பவே வேண்டாம். என்ன காரணத்தினாலனா குரு உச்சமாகிறாரு. குரு வந்து கோல்டுக்கு காரகமான கிரகம். தனக்காரகன் அப்படின்னா குரு தான். ஒருத்தட்ட தங்கம் சேரணும்னா குரு வலுவாக இருக்கும். குரு வந்து எங்கே போய் வலுவாக இருக்கிறாருன்னா கடகத்திலே வலுவாக இருக்கிறார். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக தங்க விலையோ தங்கத்தோட டிமாண்டோ குறையிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தங்க விலை இதுக்கு மேலே போனாலும் இதை விட அதிகமாக தான் மக்கள் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட டிசைனே அப்படி தான். கடக அச்ச ரேகையில் தான் இந்தியாவே விழுந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து அந்த பொன் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த காலத்திலே ஸ்ரீ தர்ஷனம்னு தானே கொடுத்தாங்க. அப்போ ஸ்ரீதனம் அப்படின்னா என்னதுன்னா கோல்டை தான் பெண்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மரபில் தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம மரபுங்கிறது வந்து மாறாது. நம்ம என்ன வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு மாறினாலுமே அதை நம்ம மாற்றிக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கோல்டுங்கிறது விலை குறையுங்கிறத சொல்லவே முடியாது. ஏன்னா குருவுமே உச்சமாகிறது கடகத்தில் தான். நம்ம சொன்ன மாதிரி தங்க விலைங்கிறது அதிகரிக்கும். அடுத்த 5 வருஷத்துக்கு தங்க விலை பீக்குக்கு போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு கிராம் நீங்கள் ஒரு 11,000 12,000 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ஒரு 20 to 25க்கு போகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குருவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது அதை தான் காட்டுது. நிச்சயமா மேம். மேம் இப்போ இந்த 2026 அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது குரு பகவான் உச்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டீங்க. கடக வீட்டில் இருக்காரு அப்படிங்கிறதையும் சொல்லிட்டீங்க. காதல் கல்யாண வாழ்க்கையெல்லாம் இந்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் மேம்? 2026 பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்குமே காதல் கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்க போகுது. குரு வந்து கடகத்தில் இருக்கிறாரு. கடகம் அப்படிங்கிறது காதலுக்கு துணை செய்கிற ஒரு வீடு. ஏன்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறது கடகம் தான். காதலை கொடுக்கறது சுக்கிரனாலும் எமோஷன்ஸை கொடுக்கறது யாருன்னா சந்திரன். எல்லாருமே எமோஷனல் பாமாக மாறப்போகிற ஒரு வருடம் தான். ஸோ உணர்வுகளுக்கு வந்து அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் வாழக்கூடிய ஒரு வருடமாக 2026 இருக்கும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யோசிச்சவங்க கூட டக்குன்னு ரொம்ப எமோஷ்னலாக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இல்லற சந்தோஷம் இல்லற சுகம் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் பெரிய ஒரு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கிறது உறுதி. ஆனால் நம்ம யாரை நம்புகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு கடகத்தில் உச்சமாகும் போது என்ன பண்ணுவார்னா கண்மூடித்தனமான நம்பிக்கை, கண்மூடித்தனமான பாசம், அசட்டுத்தனமான தைரியம். ஒருத்தர் ஒன்று பிடிக்குதுன்னா நம்ம அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம், இறங்கி செய்கிறது, இதெல்லாம் குரு பண்ண வைப்பார். பட் எந்த மாதிரியான நபர்களுக்கு நம்ம அதை செய்கிறோம் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணும். ரைட் இடத்துல ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து நல்லது. தப்பான இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா எமோஷ்னலாக இன்வெஸ்ட் பண்ணாலும் அது பிரச்சனை தான். அதில் வந்து மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா நம்ம எமோஷன்ஸ் நிறைய ஆக போகுது, நிறைய கொடுக்க போகிறோம், நிறைய செய்ய போகிறோம், காதலை அள்ளி தெரிக்க போகிறோம். பட் யாருக்கு கொடுக்க போகிறோங்கிறதுல கவனமாக இருந்துக்கணும். கண்டிப்பாக மேம். இப்போ இந்த 2026 அப்படிங்கும் பொழுது 2026 வந்து மக்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எவ்வளோ கவனமாக இருக்கணும் மேம்? காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு அப்படிங்கிறது கன்னி. அந்த கன்னிக்குரிய அதிபதியான புதன் இந்த வருட தொடக்கத்தில் மகரத்தில் இருக்கிறாரு. நல்ல இடத்துல ஒரு நட்பு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு. புதனை பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ 2026 பொறுத்த வரைக்கும் பொதுவாக மக்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும்னா நிறைய பேர் இவ்வளோ நாள் எனக்கு ஒரு பிரச்சனையே வந்ததில்ல, டக்குன்னு எனக்கு ஸ்கின் அலர்ஜி வருது. ரொம்ப 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 காமனாக ஃப்ரீக்வெண்ட்டாக தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மக்கள் ஆட்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சரும பாதுகாப்பு, அதுக்கான ஃபுட்டு, நம்ம ஸ்கின்னை நம்மளே பராமரிச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து நம்மளே கொஞ்சம் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஹிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு புது நோய், இந்த ஆட்டோ இம்யூனில் வந்து புது புது வெரைட்டிஸ்லாம் நம்ம அது வந்த பிறகு தான் டாக்டர்ஸ்க்கே தெரியும். ஸோ இப்படி இருக்குது, இது ஒரு ஆட்டோ இம்யூனாக இருக்கலாம், என்ன காரணம்னு தெரியலன்னா ஆட்டோ இம்யூன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் மக்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நிச்சயமா மேம். இப்போ இந்த 2026 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா 2026 அந்த கோச்சார பலன்களினுடைய அடிப்படையில் இந்த வருஷம் இந்தந்த ராசிக்கு டாப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எந்தெந்த ராசிகள்? 2026 பொறுத்த வரைக்கும் கோச்சாரம் ரொம்ப ரொம்ப டாப்பாக இருக்குது. எந்தெந்த ராசிலாம் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்க போகிறோன்னா மகரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7.5 சனி முடிஞ்சுது. ஸோ ஒரு வழியாக கடைசி வீட்டையும் விட்டு நகர்ந்து போயிட்டாரு மீனத்துக்கு. நாங்கள் ஃப்ரீ. மகரத்துக்கு வந்து ரொம்ப சேஃபு. ஸோ குரு 7ஆம் இடத்துக்கு வேற போவார். உச்சமாகி நேரடியாக ராசியை பார்ப்பார். ஸோ மகரம் வந்து ரொம்பவே நல்லா இருப்பாங்க. 2வது கடகம் சூப்பராக இருக்கும். அஷ்டம சனி விலகுது. 2வது குரு ராசிக்குள்ளே வந்து உச்சமாகிறாரு. 2ல் கேது தான் இருக்கிறாரு. கேது ஒன்றும் பெரிய டிஃபெக்ட்ஸ் கொடுக்க போகிறதில்ல. ராகு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்தாலுமே ராகு செய்ய போகிறது பெரிய பாதகமாக
கடகத்துக்கு இருக்காது. 9ஆம் இடத்துல பாக்கிய சனியை உட்காந்து குரு பார்வையில் வேற உட்காந்துருக்கிறாரா, அஷ்டம சனியில் செஞ்ச தப்புக்கெல்லாம் சேர்த்து மாற்று கடனும் வட்டியுமா ஒரு நல்லது செஞ்சு விட்ருவாரு சனி. ஸோ அதனால் கடகம் வந்து சூப்பர் சேஃப்னு சொல்லலாம். இன்னும் ஒரு ராசி நாங்களும் ரொம்ப நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னா துலாம் நல்லா இருப்பாங்க. என்ன ரீசன்னா, சனி பயிற்சியாக இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், எல்லா கிரகங்களும் டீசெண்டாக இருக்காங்க. யாருமே நமக்கு பிரச்சனை தர மாதிரி இல்லை. ஸோ அப்போ வந்து துலாமுமே வந்து எடுக்கக்கூடிய புது முயற்சிகள் எல்லாம் வெற்றி, புது முயற்சி எடுக்கக்கூடிய ஒரு தைரியம். ஸோ ஒரு வீட்டில் துலாம் ராசி இருந்ததுன்னா அது கொஞ்சம் இப்போ மேலே வந்துடும். இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு லூப் கார்னரில் உட்காந்துட்டு இருந்தவங்க கூட முன்னாடி வந்துடுவாங்க. கண்டிப்பாக நம்ம ஆக்சுவலி வந்து இந்த 2026 பலன்கள் இது வந்து இந்த நேர்காணல் அப்படிங்கும் பொழுது நிறைய பேர் நம்மகிட்ட கேட்பாங்கல்ல மேம், எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது, எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த வருஷம் இந்த ராசிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, இப்படி தான் சொல்கிறீங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் வரமாட்டேங்குது, அதே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு நடந்துட்டு இருக்கு, நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல மேம். இதுக்கு ஒரு ஜோதிடராக நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படின்னா அது என்னது மேம்? பொதுவாகவே இப்போ நம்ம சொல்கிறது வந்து பொது பலன், நம்ம சொல்கிறது அதை அட்ரஸ் பண்ணுறதே பொது பலனை தான் அட்ரஸ் பண்ணுறோம். கோச்சாரம் அப்படிங்கிறது 20% வேலை செய்யும், மீதி 80% வேலை செய்கிறது என்னதுன்னா தசா புக்தி, சுய ஜாதகம். ஸோ சுய ஜாதகத்துலேயுமே என்ன தசை நடந்தாலும் ஆக அவனுக்கு என்ன சுக்கிரதசை நடக்கும்பாங்க. தனுசு லக்னத்தில் சுக்கிரதசை நடந்தால் நம்ம பிச்சை தான் எடுக்கணும், லிட்ரலாக பிச்சை எடுப்போம். அந்த மாதிரியான ஒரு மோசமான தசை சுக்கிரதசை. லக்னாதிபதி நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும், போட்டும் செயிலர் ஆஃப் த போட்டும் படகும் படகோட்டியும் நல்லா இருக்கணும். இந்த கோச்சாரம், சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிலாம் என்னென்னா வரக்கூடிய காற்று, அதை வந்து நம்ம வந்து பாதுகாத்துக்கிற அளவுக்கு இருக்கிறோமா, அந்த காற்று நம்மளை நல்ல திசைக்கு அடிச்சு போகுதா, இதெல்லாம் தான் முக்கியம். இது எல்லாத்தையும் விட எது முக்கியம்னா அந்த படகும் படகோட்டியும் சரியாக இருக்கணும். அப்போ லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகம் சேஃபு. கோச்சாரம் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது அந்த ஜாதகனுக்கு இருக்கும். இங்கே இதிலே பிரச்சனை இருந்துட்டு என்ன குரு பயிற்சி சனி பயிற்சி வந்தாலும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பலன்கள் சொல்லும்போதும் நமக்கு நடக்கலை அப்படின்னா சுய ஜாதகத்தை நம்ம பார்க்கணும். அந்த பிரச்சனை என்ன, அதோடைய ரூட் காஸ் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணலாங்கிறத நம்ம தேடுறது நல்ல விஷயம். நிச்சயமா மேம். இப்போ இந்த 2025 எடுத்துக்கும் பொழுது இளைஞர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மேலோங்கிய ஒரு உணர்வாக இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிந்தது. இந்த 2026 பக்தியும் ஆன்மீகமும் எப்படி இருக்கும்? 2025 என்னன்னு சொல்கிற அளவுக்கு 2026 இருக்கும். சனி குரு ஆன்மீக கிரகங்கள், ஆன்மீக வீடான மீனத்தில் சனிங்கிற ஆன்மீக கிரகம் போய் உட்கார்ந்து இன்னொரு ஆன்மீக கிரகமான குரு உச்ச பார்வையாக சனியை பார்க்குறாரு. 9ஆம் பார்வைங்கிறது குருவுக்கு விசேஷ பார்வை. பக்தி மேலோங்கும். சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த தெய்வ அனுகிரகத்தை உணரக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். இத்தனை வருஷம் நான் சாமி கும்பிட்ருக்கேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினச்சி ஓரளவுக்கு மனசு நொந்தவங்க கூட அந்த தெய்வ பலத்தின் மூலமாக இவ்வளோ நாள் அவங்களால சரி செய்ய முடியாத பிரச்சனைகளை சரி செஞ்சு அந்த தெய்வத்தை வந்து அவங்க போற்றக்கூடிய ஒரு வருடம், அந்த தெய்வ நம்பிக்கையை அதீதமாக பற்றி கொள்ளக்கூடிய ஒரு வருடமாக 2026ங்கிறது நிச்சயமாக இருக்குது. பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா நம்ம போய் அழுகிற ஒரு இடம்னா அது வந்து நீங்கள் இப்போ மாரியம்மன் கோயிலெல்லாம் சமயபுரம் இருக்கங்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா அழுவாங்க. ஏன்னா அந்த எமோஷன்ஸை நம்ம கொட்டுற இடம் அம்பன் தான். அது சுவாமிகிட்ட சிவபெருமான்ட்டையும் முருகன்ட்டையும் போய் நமக்கு பெருசாக அழுக வராது, அம்பாளை பார்த்தா அழுக வந்துடும். அந்த மாதிரி பெண் தெய்வ வழிபாடு எமோஷ்னலாக கடவுள்கிட்ட வந்து ரொம்ப போய் கனெக்ட் ஆகுறது, கடவுள் மேலே அதிக பாசம் வைக்கிறது, இதெல்லாம் 2026 ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்போது நம்மெல்லாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்லலாம் கோயிலுக்கு போனாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆடா. இப்போ வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த டெம்பிள் டேட்லாம் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பக்தி பெருகி போய் தான் இருக்குது. நல்ல விஷயம் ஆக்சுவலாக, அதை வந்து நம்ம தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அது கூட அதிகமாகும். சின்ன குழந்தைகளுக்குமே பக்தி அதிகமாகும். மேம் சமீபத்தில் ஒரு ரீல்ஸ் பார்த்தோம். என்ன அப்படின்னா, சின்ன வயசுலலாம் வந்து இப்படி திண்ணீர் வச்சா வந்து அழகாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து இப்போல்லாம் எடுத்து பட்டை அடிச்சுட்டு வந்து நீ தான் பார்த்துக்கணும்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டோம். பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் மேலோங்கும் பொழுது நிச்சயமாக சமுதாயத்தில் அந்த ஒழுக்கமும் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிறதும் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த 2026 பொது பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயம் இது பார்க்கிறவர்களுக்கு 2026 எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறதான ஒரு முன்னோட்டம் நிச்சயமாக கிடைத்திருக்கும். ரொம்ப நன்றி மேம். நன்றி. மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. He's
பிரில்லியன்ட் ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.